தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலில் பொது பலனை பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தில் சிவராஜ யோகத்தை தருவதும், உங்கள் ராசிக்கு பாக்கியாஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் சிம்மத்தில் செவ்வாய் 5க்கு5 என்று பாவமாக பலமாக இருப்பதும், 3லே ராகு என்று வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் 3ஆம் இடத்தில் கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சனி அர்த்தாஷ்டம சனியால் பாதிப்பில்லை. 3லே ராகு இருப்பதனால் கவலை இல்லை. மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் வளர்பறையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவதும், அதன் பிறகு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவதும் சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கின்றது. சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன். சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது சந்திரமங்கல யோகம். குருவுக்கு கேந்திரத்தில் வருவதனால் கஜகேசரி யோகம். குருவுடைய பார்வையை சந்திரன் துலாம் ராசியில் இருக்கும் பொழுது பெறுவதனால் குரு சந்திர யோகம் என்று மனம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உற்சாகமாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் பகை கொண்டவர் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுவது, மேலும் உடற்பயிற்சி செய்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது என்று அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பகை கொண்டவர் பலமாகவும் இருக்கின்றார். இருப்பினும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி குரு ராசியை பார்ப்பதனால் எவை எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவு இருக்கும். பொதுவாக குரு புத்தியை தரக்கூடியவர், தனக்காரகன் அவரே, புத்திக்காரகன் அவரே. சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் பலம். இப்பொழுது குரு சூரியன் சேர்க்கை மட்டுமல்ல, குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும், குரு ராகுவை பார்ப்பதனால் 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம் பலம் பெறுகின்றது. புகழ் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். காரணம், சூரியன் குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மிதுனத்தில். எனவே தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலும் பயமில்லை. மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். வேலையாட்களிடம் நல்ல வேலை வாங்குவீர்கள். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள் என்று இந்த வாரம் தனுசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலை அதிகமாகவே இருக்கின்றது. ஆகையால் வெற்றிகள் இருக்கக்கூடியது. எந்த ஒரு செயலிலும் வெற்றிகள் வேகமாக வேண்டும் என்பது நல்லதுதான். ஆனால் பதற்றமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் சற்று பதற்றத்தையும் கொடுப்பார். எனவே அவற்றில் மட்டும் கவனமாக இருந்தால் பெரிய வெற்றிகளை இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம். இந்த பதிவின் முழுமையான வீடியோவை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது. அவற்றை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.